தமிழகத்தில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுபான கடைகள் மூடப்பட்டன. வேறு இடங்களில் அவற்றை மீண்டும் திறக்க பொதுமக்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் பேருந்துகளில் நீண்ட தூரம் பயணம் செய்து மதுபான கடைகளை தேடிச் சென்று மது அருந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி சென்றாலும் கடைகளில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து மது பெற வேண்டிய நிலைமை உள்ளதாக தெரிவிக்கும் குடிமகன்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தாங்கள் குடிப்பதை நிறுத்த வாய்ப்பில்லை எனவும் கூறுகின்றனர். இதுவரைக்கும் சத்தியம் குறைவே இல்லை. அதாவது கடைகள் கம்மியாச்சு, ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கு. எல்லாமே குடிமகன் தான். நிறைய இடத்துல மதுக்கடையில் லைனில் நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் சிரமப்பட்டிருக்கீங்களா? அது உண்மைதான். நான் சங்கடப்படுகிறேன். 5 ரூபா கொடுத்து தான் இங்கே பஸ் ஏறி சாப்பிட்டு போகிறாங்க. அப்போது டைம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது. இது அந்த பகுதியில் வச்சிடலாம்ல, அதான் மெயின். இப்போ நிறைய இடத்துல லைனில் நின்று மது வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சிரமப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், படுறோம். இப்போ இல்லை, திருவத்தூர்லேருந்து நாங்கள் கிராஸ் ரோடு வாங்குகிறோம். திருவத்தூர்லேருந்து கிராஸ் ரோட்லேருந்து வாங்குகிறோம். 3 மணி நேரம் ஆகுது லைனில் நின்று வாங்க. அவ்வளோதான். அவங்களோட கருத்துனா அவங்களோட கஷ்டம். நாங்கள் உழைச்சிட்டு வரோம், அதே ஃபுல்லாக குடிக்கிறோம். வேறு எப்பவுமே சாயந்தரம் சாப்பிட்றாங்க. வேறு அவ்வளோதான். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத இடங்களை தேர்வு செய்து புதிய மதுபான கடைகளை திறக்க வேண்டும் என்று மதுபான பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் தற்போது 2 மதுபான கடைகள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மதுபான பிரியர்கள் அந்த கடைகளை முற்றுகையிடுகின்றனர். முண்டியெடுத்து மதுபானங்களை வாங்கும்போது பணம், செல்போன் உள்ளிட்டவை திருடு போவதாகவும் அவர்கள் புகார்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கடை தான் எனக்கு சத்தியமங்கலத்தில் இருக்குது. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூட்டத்தில் வாங்குறதுக்கு. அத்தானி ரோட்டில் ஒரு 2-3 கடை ஏற்பாடு பண்ணால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இங்கே கூட்டத்தில் வாங்குறப்ப செல்லு பணமெல்லாம் பறிமுதல் ஆயிடுது. ஒருத்தருக்கு இல்லைங்க, நிறைய பேருக்கு இது மாதிரி திருட்டு போகுது. கூட்டம் அதிகமாக இருக்குது. அதாவது சரக்கு வாங்கும்போது பணமெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே கையாளர் கொஞ்சம் நடக்குதுங்க. அதாங்க, செல்ஃபோன் ரொம்ப பறி போகுது. அதனால் எங்களுக்கு பாதிப்பாகுதுங்க. சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடைக்கு வெளியூர்களில் இருந்து பேருந்துகள் மற்றும் வாகனங்களில் வருவதால் அதிக பணம் செலவாவதாகவும், எனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத இடங்களை தேர்வு செய்து மதுபான கடைகளை திறக்க வேண்டும் என்பதும் மதுபான பிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடம்பாளுப்புக்கு குடிக்கிறதுக்காக வரோம், வேலை செஞ்சுட்டு பெரிய கஷ்டமாக இருக்குது. குடிக்கிறதுக்கு கடையில் நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு அத்தியாவசியமாக 2 கடை இருந்தால் எங்களுக்கு நல்லோம். பவன்சார்லையும் இங்கே சத்துலையும் இந்த கடை இருந்தால் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போதைக்கு சத்தியமங்கலத்தில் 10-15 கடை இருந்ததுங்க. இப்போதைக்கு இருக்கிற 2 கடை தான் இருக்குது. இந்த 2 கடை எடுத்துட்டேன்னாக்கா சத்தியமங்கலத்தில் 30-35,000 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த 2 கடை தான் நம்பியிருக்காங்க. மற்ற கொடுக்காது அது கவர்மெண்ட் பிரச்சனைங்க. ஆனால் இந்த 2 கடையை எடுக்கக்கூடாது. இந்த 2 கடையினால யாருக்கு எந்த வித இடையூறும் இல்லை. நாமக்கல் மாவட்டத்தில் மதுக்கடைகள் இல்லாவிட்டால் பல குடும்பங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று மது பிரியர்களே கூறியுள்ளனர். மதுக்கடைகள் மூடப்பட்டுவிட்டால் தாங்கள் உழைத்து பெறும் பணம் முழுவதுமாக குடும்பத்திற்கு பயன்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவங்க உழைக்கிற நல்லது தான் சார் செய்கிறாங்க. அந்த கடையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இந்த கடையை ஒயின் ஷாப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், எத்தனையோ கோடி மக்கள் இன்றைக்கி குடும்பம் நல்லா இருக்கும் சார். ஃபேமிலிலாம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க குட்டிங்க ஒய்ஃபு எல்லாமே நல்லாயிருக்கும். ஆமாங்க. இப்போ பாருங்க, பெயிண்ட் வேலை செஞ்சுட்டு இப்போ 100 ரூபா கொண்டு போனோம் பாருங்க. இப்போ 100 ரூபா வேஸ்ட்டாக தான் நம்ம போகணும். இப்போ இந்த ஒயின் ஷாப் இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த 100 ரூபா எனக்கு மிச்சம். குடும்பத்தில் ஃபேமிலியில் சண்டை எதுவும் இருக்காது. சந்தோஷமாக ஒரு குடும்பம் நல்லா, ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கும்.